Good morning students. I am MRK. Today 12th Maths class, chapter 2, complex numbers, exercise 2.8. Okay students. Okay. Second sum பார்க்குறோம். Okay. So that கொடுத்து root 3 by 2 plus I by 2 whole power 5 plus root 3 by 2 minus I by 2 whole power 5 equal to minus root 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இசட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு எடுத்துக்கிறேன். ரூட் 3 by 2 ப்ளஸ் I by 2 அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட், இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம் அப்படின்றது இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றது, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றது தான் போலார் ஃபார்ம். அப்போ ஆர்ன்றது வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர், ரூட் 3 by 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர். ஐக்கு முன்னாடி ஒன்று இருக்குன்னு அர்த்தம்ல, ரைட். அப்போ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3, கீழே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வந்துடும், மேலே 3 + 1 4/4 அடித்தோம்னா என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ ஆருக்கு ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து 1ன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், மாடுலஸ் போட்டுக்க ரெண்டு சைடு. இந்த இதில் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்றது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது எக்ஸு ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை. அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ளது தான் ஒய் அப்படின்னு அர்த்தம். 1/2 அப்படின்றது தான் ஒய். அடுத்து எக்ஸுக்கு போல ரூட் 3 by 2 அப்படின்னு இருக்கு, சரிங்களா. அப்போ ரிசிப்ராக்கல் பண்ணோமா 2 2 கேன்சல் ஆயிரும், 1/√3ன்னு வரும். 1/√3க்கு டேனில் என்ன டிகிரிக்கு வரும் அப்படின்றத ஆன்சரை யோசிச்சு பார்க்கணும். டேனுக்கு வந்து 1/√3னா என்னது 30 டிகிரிக்கு 1/√3 வரும். டேன் 30 அப்படின்றதான், டேன் 30 டிகிரி அப்படின்றதான் 1/√3 அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ரேடியனாக மாற்றையில், ரேடியனாக மாற்றையில்னா π/6 அப்படின்னு போடணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து தீட்டா லைஸ் எந்த குவாட்ரண்ட்டு பார்க்கையில் இது ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்றது கரெக்டாக எழுதிக்கிறணும். அப்போ போலார் ஃபார்ம் அமைக்கையில் இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா எழுதையில் இந்த ஆருக்குள்ளதை இதில் அப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன். இதில் ப்ராக்கெட் போட்டுக்கேன், மாதிரியா இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஆருக்கு போல் அப்ளை பண்ணிட்டேன், தீட்டாக்கு பதிலாக π/6ன்றதை அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹோல் பவர் 5 கொடுத்துருக்கு, அப்ளை பண்ணிட்டேன். அப்போ இசட் பவர் 5ன்றது இந்த எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பாடுறா தம்பி, ரூட் 3 by 2 மைனஸ் I/2 ஹோல் பவர் 5 இருக்குல்ல, இது இதனுடைய கான்ஜுகேட். ப்ளஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாரு, மைனஸ். அப்போ இந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு நம்ம நடுவில் இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாத்திரம் ரீப்ளேஸ் பண்ணால் போதும் கான்ஜுகேட்டில். அப்போ இசட் பார்னு அதை எடுத்துக்கலாம். இதை வந்து இசட்னு எடுத்தனால இதை இசட் பார்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணி ஹோல் பவர் 5 போட்டிருக்கேன், இந்த எடுத்துட்டேன். அப்போ ரெண்டே ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா நடுவில் பாரு, இந்த இடத்துல பாரு ஆட் பண்ணியிருக்கு. அப்போ இசட் பவர் 5 ப்ளஸ் இசட் பார் ஹோல் பவர் 5ன்னு சொல்லி ஈக்குவல் டு போட்டு ரெண்டே ஆட் பண்ணோம்னா இந்த இமேஜினரி பார்ட்டும் இந்த இமேஜினரி பார்ட்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா அது ப்ளஸ், இது என்னது மைனஸ். அப்போ இது ஒரு 1, இது ஒரு 1. அப்போ 2 cos 5/6ன்னு வரும். இந்த cos 5/6க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம 5/6 வந்து 30, 5 × 30 அப்படின்னா 150 அப்படின்றத 90 + 16 நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு போடையில் இது 90 + 16 சொல்லியில் செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், காசு இல்லை, அதனால நெகட்டிவ் மைனஸ். அப்போ இது வந்து ஆட் டிகிரி 90 அப்படின்றது ஆட் டிகிரி இருந்தால் காசுன்றது சைனாக டைவர்ட் ஆயிரும், மாறிடும், கன்வெர்ட் ஆயிரும். காசுன்றது சைனாக மாறும், சைன்னா காசாக மாறும், டேன்னா காட்டாக மாறும். அந்த மாதிரி மாறையில் காசு சைனாக மாறிடுச்சு. sin 60. sin 60க்கு வேல்யூ ரூட் 3 by 2. அப்போ மைனஸ் ரூட் 3 by 2ன்றது இதுக்கு ஆன்சர். அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் ரூட் 3. இதுதான் ஈக்குவல்டுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. கணக்கு ஓவர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக பார்த்து நிதானமாக செய்ய. போலார் ஃபார்ம் 1க்கு அமைஞ்சு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இசட் பார்ன்னு சொல்லி கான்ஜுகேட் இருக்கனால அதுக்கு மைனஸை மாற்றி விட்டுட்டு ரெண்டு ஆட் பண்ணி விட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு தான் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.